Hi friends, welcome back to AHL Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கன்வர்ஷன் ஆஃப் மில்லிகிராம் இன்டு கிராம். அதாவது லாஸ்ட் வீடியோல வந்து கிராம்ல கொடுத்திருந்து அதை வந்து கிலோகிராம்ல மாத்துறத பார்த்தோம். இந்த வீடியோல வந்து மில்லிகிராம்ல கொடுத்திருக்கிறத எப்படி கிராம்ல கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1 கிராம். அதாவது 1000 மில்லிகிராம் வந்து 1 கிராம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்மால் யூனிட் வந்து மில்லிகிராம், பிக் யூனிட் வந்து கிராம். ஸோ நமக்கு வந்து பிக் யூனிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்மால் யூனிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஸ்மால் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிக் யூனிட்டில் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மில்லிகிராமில் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து கிராமில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் யூனிட் கொடுத்துட்டு பிக் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து டிவைட் பண்ணணும். டிவைடட் பை 1000. ஓகேங்களா? டிவைடட் பை 1000 வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா 1000 மில்லிகிராம் தான் வந்து 1 கிராம். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் யூனிட் கொடுத்துட்டு பிக் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா டிவைடட் பை 1000. ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 8000 mg. ஃபஸ்ட்டு இந்த 8000 அப்படியே எழுதிக்கோங்க, டிவைடட் பை 1000 வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மேலே 3 zeros இருக்குது, கீழே 3 zeros இருக்குது. ஸோ நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 3 zeros வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 8 கிராம். 8000 mgயை வந்து நம்ம கிராமில் கன்வெர்ட் பண்ணும் பொழுது நம்மளோட ஆன்சர் வந்து 8 கிராம். ஓகேங்களா? செகண்ட் சம்மர் 3500 mg. ஸோ இதுலேயுமே வந்து ஸ்மால் யூனிட் கொடுத்துட்டு பிக் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை 1000 வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ 3500 அப்படியே எழுதிக்கோங்க, டிவைடட் பை 1000 வந்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சைடில் டிவைட் பண்ணலாம். 3500 உள்ளே எழுதிக்கோங்க, 1000 வெளியில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 1000 வந்து நம்ம 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்பொழுது நமக்கு 3000 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? 1000 இன்ட்டு 3 3000. ஸோ அந்த 3000 வந்து இங்கே எழுதிக்கோங்க, டைம்ஸை வந்து 3 மேலே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 0 - 0 0, 0 - 0 0, 5 - 0 5, 3 - 3 0. ஸோ 500 mg 3 கிராம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 3500 mgயை வந்து கிராமில் கன்வெர்ட் பண்ணும்பொழுது நம்மளோட ஆன்சர் 3 கிராம் 500 மில்லிகிராம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மு 2250 mg. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, 2250 டிவைடட் பை 1000. ஸோ இப்போ நம்ம வந்து சைடில் வந்து டிவைட் பண்ணலாம். 2250 உள்ளே எழுதிக்கோங்க, 1000 வந்து வெளியில் எழுதிக்கோங்க. ஸோ 1000ஓட 2 வந்து மல்டிபிள் பண்ணும்பொழுது நமக்கு 2000 வந்து கிடைக்கும். 1000 இன்ட்டு 2 2000. ஸோ டைம்ஸை வந்து மேலே எழுதிக்கோங்க, 2000 வந்து கீழே எழுதுங்க. ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 0 - 0, 5 - 0 5, 2 - 0 2, 2 - 2 0. ஸோ 250 mg 2 கிராம். 2250 mgயை வந்து நம்ம கிராமில் கன்வெர்ட் பண்ணும் பொழுது நம்மளோட ஆன்சர் வந்து 2 கிராம் 250 mg. ஓகேங்களா? அது ஸ்மால் யூனிட்டில் வந்து கொஸ்டின் கொடுத்துட்டு பிக் யூனிட்டில் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்மால் யூனிட் கொடுத்துட்டு பிக் யூனிட்டில் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? டிவைட் பை 1000. ஏன்னா 1000 மில்லிகிராம் தான் 1 கிராம். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பை 1000 வந்து பண்ணணும். ஓகேங்களா? நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.